ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உலர்ந்த திராட்சை 1 கப், வேர்க்கடலை 1 கப், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு அரை கப், பாதாம் துருவி வச்சது 1 கப், எள்ளு 1 கப். நீங்கள் உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறது மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கசகசா 1 கப் எடுத்திருக்கேன். கசகசா இந்த அளவுக்கு லைட்டாக வெடிக்கிற வரைக்கும் மட்டும் சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சவுண்ட் வரும் பட்டுன்னு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீடு வறுத்துட்ருக்கேன், வெடிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிரேப்ஸ் எடுத்துருக்கேன். கிரேப்ஸும் இந்த அளவுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாதாம் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக மட்டும் அடி பிடிக்காத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1 கப் நெய் விட்டுட்டு பீனட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வேர்க்கடலையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாக்ஸ் சீட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஹேர் ஃபாலுக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. நெக்ஸ்ட்டு நான் எள்ளு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பிளாக் கலர் எள்ளு இருந்தாலும் எடுத்துக்கலாம், இது ஆனாலும் ஓகே தான். லைட்டாக வறுபட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஆற வச்சிடலாம். ஆற வைக்கும்போது தான் நம்மளுக்கு மிக்சியில் அரைக்க கரெக்டாக இருக்கும். மிக்சியில் நம்ம அரைக்கும்போது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது அது வாய்க்கு கடிக்கும்போது அதனுடைய ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. முழுசாக சேர்த்துக்கிட்டால் வதங்காது, மிக்ஸி ஜாரில் போடுற மாதிரி இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டால் மிக்ஸிலேயே பாதி ஒட்டிக்கும். அதனால நம்ம இந்த மாதிரி தான் வதக்கியிருக்கோம். இது கிரைண்ட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்ச டேட்ஸ் எடுத்து கிண்ணத்தில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு கப் போட்டாவே எவ்வளோ அதிகமாக இருக்குது. ரெண்டுமே ஆறணும், அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பதம் கரெக்டாக வரும். நல்லா பிணைஞ்சிக்கலாம், கை வச்சு ஆறிடுச்சு. இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். எனக்கு சிந்திட்டுருக்கு, நான் அதனால வானலியே எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு அது லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வானலி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். எங்கள் வீட்டில் பசங்க நெய் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால நான் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பிணைஞ்சி விட்டிங்கன்னா லட்டு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கையில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு கையில் லட்டு மாதிரி எடுத்துகிட்டு அழுத்தம் பிடிச்சிக்கோங்க. நம்ம டேஸ்டியான லட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு.
நான் கசகசா மொத்தமாக போடாமல் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் டெக்கரேஷனுக்காக. நம்ம உருண்டை பிடிச்ச லட்டுவை இந்த மாதிரி கசகசாவில் டிப் பண்ணிவிட்டு எடுத்தால் நல்ல கலர்ஃபுல்லாக லட்டு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கசகசா பிடிக்கலன்னா தேங்காய் இருக்கும் இல்லைங்களா, தேங்காய் வந்துட்டு பொடி பண்ணி வறுத்துட்டு அதில் நீங்கள் டிப் பண்ணி கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில்